சரிகமபா சீனியர் சீசன் 4 இந்த வாரம் மணிரத்னத்தின் மௌன ராகங்கள் தான் போயிட்டு இருக்கு. இந்த சுற்றுல நம்மளுடைய இந்திரஜித் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாரு, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்திரஜித் மெகா ஆடிஷன்லயே அட்டகாசமான ஒரு பாடல் கொடுத்திருந்தாரு. நந்தா என்ற பாடல் தான். அதை தொடர்ந்து இன்ட்ரோ ரவுண்ட்லயுமே வா நிலா நிலா என்ற அந்த பாடலை பாடியிருந்தாரு. ரெண்டுமே வேற லெவல்ல இருந்திருக்கு. ஆனா அதை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ரவுண்ட்ல எல்லாம் இந்திரஜித்தோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் லோவாகவே இருந்தது. அவருக்கு ஃபீவர், அப்புறமா தொண்டையில இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான காரணங்களால சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. ஃப்ரீ ஸ்டைல் சுற்றிலையுமே தொட தொட மறந்ததன் என்ற பாடலாக இருக்கட்டும், அதே போல நினைத்தாலே இனிக்கும் என்ற ரவுண்ட்ல இளமை எனும் பூங்காற்று ரெண்டுமே அவர் எதிர்பார்த்த மாதிரியான கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை அவருக்கு வாங்கி கொடுக்கல. ரசிகர்களுக்குமே இது ஒரு ஏமாற்றமாக தான் இருந்தது. இதை தொடர்ந்து தற்போது நம்முடைய இந்திரஜித் திரும்பவும் ஃபோமுக்கு வந்திருக்கிறாரு. இந்த சுற்றுல என்ன பாடல் பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம் என்ற ஒரு பாடல் தான் பாடி இருக்கிறாரு. இந்த பாடல் ரோஜா திரைப்படத்துல இருந்து பாலசுப்ரமணியம் அவர்களும் சித்ரா அவர்களும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. எஸ்பிபி சாரோட சாங்னாலே கேட்கவே தேவையில்ல, அந்த அளவுக்கு இந்திரஜித் பாடியிருப்பாரு. இந்த ஒரு சுற்றுலையுமே இந்த ஒரு பாடலை அட்டகாசமா பாடியிருக்கிறாங்க. யாரோட சேர்ந்து அப்படின்னு சொன்னா நம்முடைய சௌமியாவும் இந்திரஜித்தும் சேர்ந்து தான் பாடியிருக்கிறாங்க. இந்த ஒரு பாடலுக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஸ்ரீனு சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, ரெண்டு பேருமே சூப்பராகவே பாடிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்மளுடைய இந்திரஜித்துக்கு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாளா உனக்கு இருந்த பிரச்சனை தெரியும், இப்ப எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, இப்ப நீ சூப்பரா பாடி இருக்கிறன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. வெல்கம் பேக் டு சரிகமபா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்திரஜித் இந்த ஒரு ரவுண்ட்ல அவரு பழைய ஃபோமுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும். முன்னம் என்ன மாதிரியான அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரோ அந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஒரு ரவுண்ட்ல அருமையாவே கொடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய சௌமியாவே ரொம்ப சூப்பரா பாடி இருந்தாங்க. சௌமியா உற்சாகப்படுத்திருக்கக்கூடிய அவங்க ஊர் பாட்டிகள் எல்லாம் வந்திருப்பாங்க. அவங்க அவங்கள ஊர்ல நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு சௌமியா போக முடியாதால அங்க இருந்து திருநீரெல்லாம் கொண்டு எல்லாருக்குமே திருநீரெல்லாம் பூசி தங்களுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்திரஜித்துக்கு திருநீரெல்லாம் பூசி ஆசீர்வாதம் பண்ணி காசுமே கொடுத்திருப்பாங்க. அப்படியே பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இந்த பாட்டுல இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாட்டுல முழுக்க முழுக்க நிறைய பாட்டிங்களை வச்ச மாதிரி தான் இந்த ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு. அந்த ஒரு பாடலுக்கு ஏத்த மாதிரியே சௌமியாட உட்பாட்டிங்க எல்லாம் செமையா இந்த ஒரு சுற்றை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் சொல்லணும். என்னவாக இருந்தாலும் இந்திரஜித் கடந்த 2 ரவுண்டா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்காத அந்த ஒரு குறைய இந்த ஒரு ரவுண்ட்ல நிவர்த்தி செய்திருக்கிறாரு. இந்திரஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. தொடர்ந்து இந்திரஜித் இதே ஒரு உற்சாகத்தோட பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. நாங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். நீங்க சொல்லுங்க, இந்திரஜித்தோட இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு என்ற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்படியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.